சொல்ல துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். The child is father of the man. இந்த வரிகளை எழுதினவர் புகழ்பெற்ற கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். நம்மள பல பேர் ஏனோ தெரியல, குழந்தை தன்மைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்ல. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைங்க எப்பயுமே படிச்சுட்டு இருக்கணும், நாம சொல்றபடிதான் அவங்க கேட்டு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா குழந்தைங்களாதான் இருப்பாங்கன்றத உணர்றதில்ல. குழந்தைங்களுடைய மேம்பாட்டுக்காக தங்களுடைய முழு நேரத்தையும் செலவிடுற 3 பேரை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். இதுல ஒருத்தர் கதை சொல்லி, இன்னொருத்தர் குழந்தைங்களுக்காக தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, இன்னொருத்தங்க பள்ளி ஆசிரியை. இவங்க 3 பேரையும் சந்திச்சதுக்கு பிறகு குழந்தைங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதோடைய முக்கியத்துவத்தை நாம உணர முடியும். முதல்ல நம்ம சந்திக்க போறது கதை சொல்லி தேவராஜன். இப்ப நம்ம கிட்ட தேவராஜன் கதையை சொல்ல வந்திருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை கதை இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறாரு. அதை கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம். தற்போது சென்னையில் வசிக்கிறேன். நான் ஒரு மென்பொருள் தயாரிப்பாளர். பொதுவாக மென்பொருள்னா சாஃப்ட்வேர். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐபோன், ஐபேட், இந்த லேட்டஸ்ட் கைபேசிலாம் வருதுங்க, அதுக்குண்டான மென்பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கதை சொல்றது அப்படின்னீங்கன்னா, ஒரு கடந்த 3 வருடமா எனக்கு இந்த கதை சொல்ற ஒரு ஹேபிட் வந்துடுச்சு. என்னோட டாட்டர் வந்து விஸ்வஸ்ரீ ஒரு 2.5 வயசு, அதான் அந்த கேட்கற ஒரு திறமை வந்ததுக்கு அப்புறமாவே அப்போதுல இருந்து என்னோட கதை சொல்ற பழக்கம் வந்து தொடங்கிடுச்சு. குழந்தைக்காக டெய்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? கதை சொல்ல ஆரம்பிச்சோம். நான் சொல்லலைன்னா கூட அவங்களா வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி என்னோட அந்த கதை சொல்ற ஆர்வத்தை அதிகப்படுத்துறாங்க. சரி. இப்படிதான் என்னோட கதை சொல்ற ஆர்வம் வந்து வளர்ந்தது. இப்போ இந்த கடந்த ஒரு வருடமா வந்து டாக்டர் எரிக் மில்லர்னு உலக கதை சொல்லும் நிலையம்ல ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சது. அங்க ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி ஒண்ணு எடுத்து, அதாவது கதை சொல்றதோட நுணுக்கங்கள் என்ன, கதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும், என்ன மாதிரி கதைங்களை சொல்லணும், எதுக்காக சொல்லணும்ன்ற ஒரு சில நுணுக்கங்களை அந்த உலக கதை சொல்லும் நிலையம்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து இப்போதைக்கு ஒரு ஹாபியா, ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான், அதாவது ப்ரொஃபஷனலா அப்படின்னும் போது ஒரு ஹாபி ப்ரொஃபஷனலா கதை சொல்றத எப்போ நேரம் கிடைச்சா கூட சரி. ஏதாவது ஒரு வில்லேஜ் போனோம் அப்படின்னா கூட, இப்ப என்னோட மாமியார் ஊருக்கு போனா கூட அங்க ஒரு வில்லேஜ் ஸ்கூல் இருக்கும்போது அவங்களே வெளியே போயிட்டு அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு நான் குழந்தைகிட்ட ஒரு 10 நிமிஷம் கதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வாய்ப்பை தானே ஏற்படுத்தி கொண்டு அவங்களுக்கு ஒரு கதையை சொல்லும் போது வந்து அந்த குழந்தைங்களோட முகத்துல வந்து ஒரு பிரகாசமான ஒரு அறிவை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்களுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி. சரி, இந்த கதைகள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளா இல்ல புதுசா உங்களுடைய சிந்தனைகள்? இல்ல, பொதுவாக ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகள். அதாவது இப்ப புதுசா நம்ம சொல்லணும்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்ட கதைகளை நம்ம வந்து திரும்பவும் அதை உயிர் கொடுத்து இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்ன்றது கட்டாயம். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எழுதப்பட்ட கதைகள் தான் நான் படிச்சு, புத்தகங்கள் மூலியமா அதிகமா படிச்சு, அப்புறம் பெரியவங்க சொன்ன கதைகளை கேட்டு இது மூலியமா அவங்களுக்கு அந்த கதைகளை எடுத்துட்டு போகணுன்றது பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்காக ஒரு கதை? நிச்சயமாக. அதாவது கதை சொல்லணுன்றது ஒரு கட்டாயம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பெற்றோர்கள் வந்து அது ஒரு கடமையா செய்யணும். அந்த கடமைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். அதாவது இது என்ன கதை அப்படின்னா, ஒரு அப்பா நண்டும் ஒரு குட்டி நண்டும். அப்பா நண்டும் குட்டி நண்டும் மெரினா பீச்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சாயங்கால நேரம் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இப்படி அப்பா நண்டும் குட்டி நண்டும் இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்பா நண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம குட்டி நண்டு நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷப்படும் போது திடீர்னு ஒரு ஏக்கம், என்னடா அது நம்ம குட்டி நண்டு சைடா நடக்குது அப்படின்னு ஒரு வருத்தம். இப்படி சொன்ன உடனே குட்டி நண்டு கிட்ட வாங்க அப்படின்னு குட்டி நண்டு கிட்ட வந்த உடனே, ஏன் நீங்க சைடா நடக்கிறீங்க, நல்லா நடக்கலாமே அப்படின்னு அப்பா நண்டு சொல்லும். இப்படி சொன்ன உடனே குட்டி நண்டுக்கு அதுல என்ன இருக்குப்பா, நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் நடக்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி நண்டு சொன்ன உடனே, சரி நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பா நண்டு என்ன பண்ணும், நடந்து காமிக்கும். அப்பா நண்டு எப்படி நடக்கும், அதே மாதிரி சைடா. இதுதான் கதை. ஆக்சுவலா குட்டி கதை. இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கடமைன்னு சொன்னேன், பட் சொன்னா கூட அந்த ஒரு அறிவுரையை சொல்லும் போது நம்ம அந்த அறிவுரைக்கேற்ற தகுதி பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். practice what you preach ன்னு சொல்லுவாங்க. அப்படி கரெக்ட், உண்மையான நீங்க சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. சோ நம்ம அந்த ஒரு அறிவுரை சொல்லும் போது அந்த அறிவுரைக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த கதையை
சொல்லணும். நம்ம சொல்றதும் அவங்க எடுப்படும் இல்லையா? ஆமா, நம்ம அது செய்யறோமா கடைபிடிக்கிறோமான்றது உண்மை அதுதான். சோ இது வந்து அந்த ஒரு கடமைக்காக ஒரு கதையை சொன்னேன். இந்த ஒரு கதை. இன்னொரு கதை தத்துவ கதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்தது. இந்த குளத்துல நிறைய குளம்னால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க உடனே சொல்லும், மீன் இருக்கும், தவளை இருக்கும், பாம்பு இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த கதையில வந்து ஒரு 2 மீனும் ஒரு தவளையும் இருக்கும். இந்த 3 பேரும் ரொம்ப நண்பர்கள். இந்த மீன்ல வந்து ஒண்ணுக்கு பேர் வந்து 100 புத்தி, இன்னொரு மீனுக்கு வந்து 1000 புத்தி, இந்த தவளைக்கு ஏக புத்தி. இந்த 3 பேர் வந்து இதுதான் 100 புத்தி, 1000 புத்தி, ஏக புத்தி. எப்போ ஒன்னா நின்று பேசிட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நாள் இங்க 3 பேர் பேசும்போது அந்த வழியா ஒரு மீனவன் போவான். மீனவன் பேசிட்டு போவாங்க, இந்த மாதிரி இந்த குளத்துல நிறைய மீனுங்க இருக்கு போல, நாளைக்கு வந்து நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. இப்படி பேசும்போது இதை கேட்டோம், இந்த மீனுங்களும் இந்த தவளையும் கேட்டுருவாங்க. இந்த 100 புத்தியும் 1000 புத்தியும் ஏக புத்தியும் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு உடனே எல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு வந்து பிடிக்க போறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 3 பேர் யோசனை பண்ணுவாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த குளத்தை விட்டு போயிடலாம், அதுக்குள்ள நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு பேசுவாங்க. இப்படி இந்த மீனுங்க ரெண்டும் ரொம்ப புத்திசாலி, 100 புத்தி 1000 புத்தி இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல வந்தா பாத்துக்கலாம், நாளைக்கு வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சமயத்துல நம்ம சின்னவங்க இல்லையா, இப்படி உள்ள பூந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியும் எதுவும் எந்த ஒரு முடிவு எடுக்காம அப்படியே இருந்துருவாங்க அன்னைக்கு நைட். ஆனா இந்த ஏக புத்தி வந்து என்ன பண்ணும், சரி நம்ம வந்து இவங்களை நம்பினா சரி வராது, நம்ம வழியில போவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரியா அவங்க குடும்ப குட்டி எல்லாம் கூட்டிட்டு அந்த ஒரு வர ஒரு கால்வா வழியாக அப்படியே தப்பிச்சு போயிடுவாங்க. அடுத்த நாள் அந்த மீனவர்கள் பேசின மாதிரியே வலை போட்டுருவாங்க. வலை போட்ட உடனே இந்த 2 100 புத்தியும் 1000 புத்தியும் என்னென்னமோ பண்ணுவாங்க, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா வந்து மாட்டிப்பாங்க, வலையில மாட்டிப்பாங்க. வலையில மாட்டின உடனே அந்த மீனவர்கள் பிடிச்சிட்டு அந்த ஒரு அந்த 2 மீனையும் அடிச்சு தலையில வச்சுட்டு எடுத்துட்டு போகும்போது இந்த ஏக புத்தி பார்த்துட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லும், பாருங்க நான் படிச்சு சொன்னேன் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அவங்க வந்து அந்த புத்தி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வருமுன் காப்போம்ன்ற ஒரு இது இல்லாம அவங்க அப்படியே அந்த முடிவை எடுத்தாங்க. அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம அவங்க ஃபேமிலிக்கும் பாதிப்பாயிடுச்சு. நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை நல்லா காப்பாத்திட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்கள காப்பாற்ற முடியலன்றது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இதான் இந்த கதை முடியுது. இந்த சின்ன கதை எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, அந்த ஒரு வரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கதையில இருந்து ஒரு வரி என்ன அப்படின்னா, வருமுன் காப்போம். அதாவது கதை என்னும் போது நிறைய விஷயங்கள் வரும். என்ன அப்படின்னா, வரலாற்றை பற்றி கதைகள், ட்ரெடிஷனல் கலாச்சாரத்தை பற்றி கதைகள், அப்புறம் தத்துவங்களை பற்றி கதைகள் இருக்கு. நம்ம எல்லாத்துலயுமே வந்து சொல்லணும். அதாவது அந்த வயசு குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கதைகளை மாத்தி சொல்லணும். பொதுவா வந்து இந்த குழந்தைங்க அப்படின்னா ஒரு 7 வயசு 10 வயசுக்குள்ள அப்படி சொன்னீங்கன்னா விலங்குகளை பத்தி ஒரு கதை, விலங்குகள் சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லன்றது ரொம்ப அதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ், ஈஸ் ஆஃப் ஃபேபிள், எதை எடுத்தாலுமே மிருகங்களை வச்சுதான் சொல்லி இருக்கும் எல்லா கதைகளுமே. ஏன் அந்த மாதிரி, ஏன் ஹியூமன் பீயிங்ஸ் வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க? இது வந்து இது நானும் படிச்சதுல இருந்து சொல்றேன். நான் விலங்குகள் வந்து ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு. அதாவது சிங்கம் பாத்தீங்க அப்படின்னா, சிங்கம் வந்து நல்லா யோசனை பண்ணிட்டு தான் முடிவு எடுக்கும். எதோ ஒரு விஷயத்தையுமே யோசனை பண்ணிட்டு தான் முடிவு எடுக்கும். இந்த நரின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, நரி வந்து தந்திரம்னு சொல்லுவாங்க, கன்னிங் அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி குரங்கை பத்தி பார்த்தீங்கன்னா, குரங்குக்கு வந்து ஒரு நிலையான புத்தியே இருக்காது, இப்படித்தாகும் அப்படித்தாகும் இந்த மாதிரி ஒரு புத்தி தான் இந்த குரங்குக்கு. ஸோ இதனால இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. அந்த திறமை அடிப்படை வச்சுதான் அந்த கதைகள் சொல்லப்படுகின்றன. நம்ம அந்த புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த விலங்குக்கு ஏற்ற அந்த நற்குணத்தை நமக்கு தேவையான நற்குணமாக பயன்படுத்தி கொண்டு செல்வதற்காக தான் இந்த விலங்குகளை சம்பந்தப்பட்ட கதைகள் சொன்னாரு. இப்போ அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு மனுஷன் சொல்லும் போது ஒரு மனுஷனை வச்சு பலதரப்பட்ட மனுஷர்கள் இருக்காங்க, அது நமக்கு உதாரணமா சொல்லக்கூடாது. விலங்குகளை பற்றி சொல்லும் போது அவங்க ஒரு பொதுவாக எடுத்துக்கொண்டு அந்த கதைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. குழந்தைகளுக்கு மட்டுமாக இந்த விலங்குகளை பயன்படுத்தவில்லை, ஈவன் பெரியவர்களுக்கும் அந்த விலங்குகளுடைய குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கதைகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த தைரியமாக இருக்கணும், தந்திரமா இருந்தா என்ன நடக்கும் கடைசியிலன்ற மாதிரியான கதைகள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்தில் எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே இந்த கதை சொல்லும் நேரம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்காக எங்களை வரவழைத்து கதைகளை சொல்லுமாறும், அந்த கதைகள் அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் ஆசிரியர்களுக்கு எப்படி கதைகளை சொல்ல வேண்டும்
என்ற ஒரு நோக்கோடு தான் எங்களுக்கு அதிகமாக ஒரு அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்போ? ஆமா, முக்கியமா நம்ம இந்த உலக கதை சொல்லும் நிலையம், ஆமா உலக கதை சொல்லும் நிலையமும் என்னோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா ட்ரைனிங். இப்ப நீங்க வந்து கதை சொல்றது எப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த நுணுக்கம், அதாவது எல்லாருக்குமே கதை தெரியும். இப்ப நான் லேட்டா வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு கதை சொல்லுவேன். இப்ப நீங்க ஆபீஸ்ல வந்து ஏன் தம்பி இன்னைக்கு இந்த வேலையை செய்யல அப்படின்னா அது ஒரு கதை நிச்சயமா எல்லாமே சொல்லுவோம். பட் என்ன வேணும் அப்படின்னா, அந்த கதையை வந்து குழந்தைங்கள இடத்துல சொல்லும் போது, குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்லும் போது எப்படி சொல்லணும், எதுக்காக கதை சொல்லணும், இந்த மாதிரி நுணுக்கங்கள், அதாவது எந்த அடிப்படையில என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோன்றது தான் இந்த ட்ரைனிங்கோட. இந்த ட்ரைனிங் தான் நம்ம அதிகமா பண்றோம். உலக கதை சொல்லும் நிலையத்துல ட்ரைனிங் தான் அதிகமா பண்றோம். எந்த பள்ளிக்கூடத்திலே இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு கதைகள் வேண்டும் என்றாலும் நாங்கள் அதுக்குண்டான கதைகளை அளிக்கிறோம். என்ன இந்த மாதிரி கதைகள் எங்களுக்கு தொகுப்பு வேண்டும் என்றால் புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இல்லை என்றால் அவங்களுக்கு தேவைப்பட்ட கதைகளை ஒரு புத்தகமாவோ இல்லை இமெயில் மூலமாவோ நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி ஒரு சேவையை தான் செய்து கொண்டு. இதானா வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாமே வாலண்டியர்ஸா இருக்கீங்களா? இல்ல இது வந்து ஆமா வாலண்டியர்ஸ் இது வாலண்டியர்ஸா இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கூப்பிட்டாங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸா தான் போய் பண்ணணும். பட் இதை வந்து ஒரு தனியார் பள்ளிகள் அழைக்கப்படும் போது ஒரு இந்த இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா கமர்ஷியலா கூட பண்ணலாம். அதாவது ஒரு வேலைவாய்ப்பும் கூட. இன்றைய நிறைய பட்டதாரிகளுக்கு இது ஒரு வேலைவாய்ப்பும் கூட. கதைகளோட அந்த ஒரு கதை சொல்லும் திறமையை வளர்த்துக் கொண்டால் இது ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாக கூட ஒரு திறமை தான். இது வந்து சோசியல் சர்வீஸ்ன்றது ஒரு பார்ட் இருந்தாலும் அதை ஒரு வாழ்க்கையாக கூட எடுத்துக்கொண்டு நடத்தலாம் என்பது உண்மை. இந்த கதை கேட்கறது வந்து குழந்தைங்களை தவிர அடல்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களா? நிச்சயமாக அவர்கள் இந்த கதைகளை பின்பற்றுகிறார்கள். இந்த நீங்கள் அதாவது அவங்களுக்கு உண்டான ஒரு மீடியம்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா ஏத்துப்பாங்கன்றது உண்மை. பட் அந்த அவங்களை என்ன மாதிரி ஒரு மீடியத்துல அவங்களை கொண்டு போகணுன்றதுதான் கேள்வி. லயன் என்னாச்சு ஒரு நாள் காட்டுல என்ன பண்ணிட்டு லயன் எப்படி தூங்கிட்டு தூங்கு பக்கலாம். அப்ப ஒரு எலி என்ன பண்ணிட்டு அந்த சிங்கத்து மேல ஏறி விளையாடி இருந்தது. அப்ப நீ உன்னை யாராவது அம்மா அப்பா டிஸ்டர்ப் பண்ண, நான் தூங்கணும், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல அழுவல. இங்க என்ன பண்ணிட்டு உடனே கோபத்துல யார் என்ன எழுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு டமால் புடிச்சிட்டு அந்த எலி புடிச்ச உடனே அந்த எலி என்ன பண்ணிட்டு, சிங்கராஜா சிங்கராஜா என்ன விட்டுடு, நான் உனக்கு ஒண்ணும் பண்ணல, பிளீஸ் என்ன விட்டுடு உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேட்டக்காரன் காட்டுல அப்படியே அந்த பக்கமா வந்தான். அப்ப பார்த்தா சிங்கம் தூங்கி இருந்தது. உடனே என்ன பண்ணா, தன்னோட வலைய அப்படியே விரிச்சு போட்டு. அப்ப என்னாச்சு, அந்த சிங்கம் வலையில மாட்டின்டுது. அப்ப என்னாச்சு, சிங்கம் யாராவது இருக்காங்களா எனக்கு ஹெல்ப் பண்ண, யாராவது இருக்காங்களா கத்திட்டு. அப்ப என்னாச்சு, பொந்துக்குள்ளே இந்த நைஸா எலி அப்படியே எட்டி பார்த்துட்டு, யார் குரல் மாதிரி இருக்கு, சிங்க குரல் மாதிரி இருக்கே, சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்ப எட்டி பார்த்தோன்னே சிங்கம் வலையில மாட்டிடுது. அத பார்த்துட்டு பக்கத்துல போய் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னோட கூர்மையான பற்களால கடிச்சு அந்த வலைய பிரிச்சு விட்டுருச்சு. அப்புறம் லைன் சிங்கம் என்ன பண்ணிட்டு சந்தோஷம் சொல்லிட்டு சிங்கமும் எலியும் என்னாச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டு அல்லான்னு பாட்டு பாடி ஜாலியா போயிடுச்சு. எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கா? சொல்ல துடிக்குது மனம்.